செகண்ட் ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா என்னன்னா, குடும்பத்தில் கலகம்னு நான் சொன்னேன். ஃபேமிலிலாம் வந்து சில பேருக்கு ஒரு தனியா போய் ஒரு வாழ்க்கைய வாழணும்னு ஆசை இருக்கும். பட் ஆனா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியே இருப்பாங்க. பட் இந்த மாரி 7 தசமி வரும்போது தான் ஒரு கலகம் பிறக்கும். ஒரு கலகம் பிறந்ததுன்னா ஒரு குழப்பம் வரும். ஒரு குழப்பம் வந்தா ஒரு சச்சரவு வரும். சச்சரவு வந்தா ஒரு தெளிவு பிறக்கும். ஒரு ஒரு சுயமா அவங்க அவங்களுக்கு ஒரு சார்ஜ் கிடைக்கும். அதுதான் இந்த நேரம். ஸோ குழப்பம் பிறக்கும் நேரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால மீனம் 2ஆம் சுற்று வேலை விஷயத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு கோபம், ஒரு மாரி திடீர்னு ஒரு கோபம் வரும். ஒரு வேகம் வரும். ஒரு முடிவ துணிச்சலா எடுக்க வைக்கும். அப்புறம் அந்த முடிவ நோக்கி உங்க பயணம் நகர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க ஏதாவது தொழில் பண்றதுக்கும் உத்வேகமான சிந்தனைகள்லாம் வளரும். இதெல்லாமே வந்து அந்த செகண்டோட 7 சரி வந்து உங்கள பொங்கி எழ வைக்கும். கண்ட்ரோல் இல்லாம உங்கள கோவப்பட வைக்கும். அதுதான் அந்த செகண்டோட அதுதான் பொங்கு சனி. ஸோ இதில நெறைய பேருக்கு நன்மை நடந்திருக்கு. ஏன்னா, நியாயமா நீங்க வேலை செஞ்சு, நியாயமா நீங்க உழைச்சு, உங்களுக்கு எதுவுமே அங்கீகாரம் கிடைக்கல, போதுமான பொருளாதாரம் கிடைக்கலன்னா, ஸோ உங்க கோபம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா உங்கள டைவர்ட் பண்ணி கொண்டு போகும். உங்களையே சில பேர் நெறைய பேர் முதலாளியாவும் மாத்தும். அதனால ஆனா திங்க் பண்ணி செய்யுங்க. உங்க பர்த் சார்ட்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்துருங்க. அதில வந்து தொடர்புகள் சரியா இருக்கான்றத பொறுத்து தான் நீங்க முடிவுகள் எடுக்க கத்துக்கணும். அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது என்னன்னா, 3வது சுற்று, 3 ரவுண்ட் 60 பிளஸ் ஜென்ம சனி. உடம்பு நல்லா இருந்ததுன்னா, கடவுளுக்கு டெய்லி நன்றி சொல்லி, நல்ல உணவு, நல்ல உடற்பயிற்சி, நல்ல உறக்கம், அமைதியா, சந்தோஷமா நீங்க இருந்தீங்கன்னா, பெரிய பிளெஸ்ஸிங். ஏன்னா 3வது சுற்று அப்படிங்கிறது முதல்ல உங்க சொல்வாக்கு, செல்வாக்கு பெருசா எடுபடாது. அடுத்த விஷயம் ஆரோக்கியம். ஆரோக்கியத்தில வந்து அப்பப்ப ஏதாவது சின்ன சின்னதா கொஞ்சம் கொஞ்சம் அது ட்ரை பண்ணும். சனி வந்து ஜென்மத்தில இருந்தா அப்படியே ஒரு பிரஷர் மாரி குடுக்கும். ஸோ அத வந்து கரெக்ட்டா ஹேண்டில் பண்ண கத்துங்க. பக்தி, பிரார்த்தனை, தானம், தர்மம்லாம் கை குடுக்கும். இதெல்லாம் மீனத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த சமயத்தில. பட் மீனம் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, குருவுடைய வீடு. அதனால சனி என்னதான் கெடுதல் செய்ய நெனச்சாலும், நன்மையில பாடம் புகட்டுற மாரி ஒரு கெடுதல செஞ்சு, பாடத்த குடுத்துட்டு போயிடுவார். ஸோ ஒரு போட்டு தண்டிக்காம, ஒரு லெசன் மாரி ஏதாவது டீச் பண்ணிட்டு போவாரு. அந்த மாரி ஒரு பலன தான் இந்த சனி குடுப்பார். அது ஒரு அட்வான்டேஜா நான் பார்க்குறேன். ஓவராலா ஜென்ம சனியிலிருந்து அவரோட பார்வைலாம் பார்த்தீங்கன்னா 3, 7, 10. 10ங்கிறது உங்க தொழில். 3ங்கிறது உங்களோட தைரியம். 7ங்கிறது உங்க பார்ட்னர்ஷிப். அது பிசினஸ் இல்ல ஃபேமிலி. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒண்ணு தொழிலு, ஒண்ணு குடும்பம், ஒண்ணு உங்களுடைய மனசு, இன்னொன்னு ஜென்மத்திலேயே வருது இல்லையா? உங்க தல மேல. ஸோ உங்களுக்கு குடுக்குற பிரஷர். ஸோ இந்த சனியிலிருந்து கடக்கணும்னா, பக்தி, தான தர்மம், பொறுமை, நிதானம். இதெல்லாம் இருந்ததுன்னா, ஸ்மார்ட்டா நீங்க கடந்து வருவீங்க. என்னோட வாழ்த்துக்கள்.